ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்டிங் ப்ளவுஸ் வந்து எனக்கு நிறைய இருக்குக்கா, நான் வந்து முடிக்க நினைக்கிறேன், அதனால் என்னால் முடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் வந்து இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாமே முடிக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். முதல்ல வந்து உங்க கையில வந்து எத்தனை பிளவுஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணிட்டு அதை வச்சு தான் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு பிளவுஸ் தைக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளால வந்து எத்தனை நாள்ல இதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ண முடியும். எப்பவுமே வந்து நம்ம ஒரே மாதிரி வந்து கட் பண்ணோம் தைக்கிறோம், ஒரு நாளைக்கு 2 பிளவுஸ் தைக்கிறோம், 3 பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பெண்டிங் பிளவுஸ் வந்து நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு வந்து 100 பிளவுஸ் 50 பிளவுஸ்லாம் இருக்குக்கா பெண்டிங்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 5 பிளவுஸ் 6 பிளவுஸ் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணாதான் உங்களால ஒரு 10 நாளைக்குள்ளே முக்காவாசி பிளவுஸ் வந்து முடிக்க முடியும். என்கிட்ட வந்து பெண்டிங் ப்ளவுஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ வந்த ப்ளவுஸ் மட்டும் தான் இருக்கு. பழைய ப்ளவுஸ்னு என்கிட்ட ஒரு ப்ளவுஸும் கிடையாது. நான் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். உங்க கையில வந்து பெண்டிங் ப்ளவுஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு வாரம் வந்து டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ப்ளவுஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு என்ன முடியுமோ அதை பாருங்க. நிறைய பேருக்கு வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கும் லீவ் விட்டாச்சுக்கா, வீட்டில இருந்து நான் தைக்கிறேன், ஆனா என்னால வந்து தைக்க முடியல, வீட்டில் வந்து இப்போ 3 நேரம் சமைக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க கிடைக்கிற டயத்துலலாம் வந்து பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 4 மணி நேரமாவது மிஷினில் உட்கார்ந்தா மட்டும்தான் உங்களால பெண்டிங் ப்ளவுஸ் எல்லாமே முடிக்க முடியும். அந்த டைமை நீங்க தான் வந்து எடுத்துக்கணும். சில பேர் வந்து கொஞ்சம் லேட்டா எந்திரிப்பீங்க, அப்படி இருக்கிறவங்க நைட்டு உட்காந்து தைக்கிற மாதிரி பழக்கத்தை வச்சுக்கோங்க. குழந்தைங்கலாம் ஒரு 9 மணிக்கு தூங்கிட்டாங்கன்னா ஒரு 9லேருந்து 12 மணி வரைக்கும் உட்காந்து தைங்க. அப்போ வந்து உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது. நீங்க தச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடா தைச்ச மாதிரி இருக்கும். காலையில கொஞ்சம் லேட்டாவும் எந்திரிச்சுக்கலாம், ஸ்கூல் கிடையாது அப்படிங்கிறதுனால. அந்த மாதிரி பாருங்க. இல்ல உங்களுக்கு மதிய டைம் வந்து குழந்தைங்க தூங்குவாங்க சாப்பிட்டு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க உட்காந்து தைங்க. நானுமே வந்து இப்போ ரெகுலரா உட்காந்து ஒரே டைமிங்ல தைக்கிறேனா அப்படின்னு கேட்டா கிடையாது. சில டைம் வந்து காலையில தைக்க மாட்டேன், மதியானத்துலேயும் தைக்க ஆரம்பிக்கேன். சில டைம் காலையில தைப்பேன், மதியம் தைக்க மாட்டேன், ஈவினிங் தைப்பேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறிட்டு தான் இருக்கு. ஏன்னா வேலையை பொறுத்து தான் நம்ம வந்து வீட்டு வேலையை பார்த்துட்டே வந்து செய்யறதுனால நம்ம வந்து அந்த வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கரெக்டான டைமிங் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் ஒரு 5 டேஸ்ல வந்து ஸ்கூல் 4 டேஸ்ல திறந்துரும். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். அதனாலதான் என்னால வீடியோவும் போட முடியல. நிறைய பேருக்கு வந்து அக்கா ரெகுலரா வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. வீட்டுல வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால என்னால வந்து வீடியோ போட முடியல. இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேர் வந்து டெய்லி வந்து நான் தையல் மிஷின்ல உட்காந்து தைப்பேங்க அப்படின்னு சொல்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாக்குறவங்களுக்கு அது வந்து மோட்டிவேட்டா இருக்கும். ஏன்னா டெய்லி ஒரு வேலையை நம்ம பார்க்கும்போது அதுல கஷ்டமே இருந்தாலும் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு 2 நாள் வேலை செஞ்சுட்டு 2 நாள் வந்து ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னாலே அந்த வேலை வந்து பெருசா தான் தெரியும். அதனால நீங்க அதை பார்த்துக்கோங்க. டெய்லி வந்து மிஷின்ல எப்படியாவது ஒரு 1 ஹவராவது உட்கார்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெய்லி வந்து ஒரு 100 ரூபாயாவது நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு இருக்கணும். அப்பனாதான் இந்த தொழில வந்து மேல வர முடியும். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து நியூ இயர்லேருந்து நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்க்கா, இந்த விஷயம் வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கேன், இந்த விஷயம் வந்து நான் செய்யணும்னு இருக்கேன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குறவங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே வந்து நானுமே சில விஷயங்கள் வந்து உங்ககிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து முக்கியமாக பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து டெய்லி வந்து மினிமம் வந்து ஒரு பிளவுஸாக தைக்கணும். சண்டேயை தவிர மற்ற நாள் ஃபுல்லாக தைக்கிறதுக்கு எனக்கு பிளவுஸ் இருக்கணும். அதே மாதிரி அந்த பிளவுஸ் எல்லாமே நான் டெய்லி உள்ள வேலையை டெய்லி பார்க்கணும். பெண்டிங் பிளவுஸ் வந்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கேன். எப்படியும் வந்து பெண்டிங் பிளவுஸ் வரதான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். நீங்கள் வந்து எந்த விஷயம்லாம் வந்து யோசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வந்து நான் கேட்கணும்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிலாம் சொல்றாங்க. எனக்கு வந்து அதுல எனக்கு தெரியல, அதை பத்தி எந்த ஐடியாவும் இல்லை. ஆனா எனக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதனால நான் வந்து நியூ இயர்ல இருந்து ஒரு 48 நாள் வந்து அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது ஒரு டீட்டெயில் தெரியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யாராவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எனக்கு வந்து சஜஷன் சொல்லுங்க. கண்டிப்பா நானும் வந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன். எனக்கு இந்த விஷயம் மட்டும் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் இந்த தடவை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். இந்த வருஷம் கண்டிப்பா வந்து 48 நாள் வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். இந்த 2 விஷயம் தான் நான் பண்ணணும்னு நான் யோசிச்சிருக்கிறது. நீங்க வந்து என்னெல்லாம் வந்து நியூ இயர்ல இருந்து நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாக்குறவங்களுக்கு அது வந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்.
அதே மாரி நீங்க வீட்ல இருந்து தைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பிகினருக்கா நான் இப்ப தான் வந்து டெய்லர் தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஜனவரிலேருந்து தான் வந்து வெளியில தச்சு குடுக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படி பிளான் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நோட் வச்சுக்கோங்க. டெய்லி எத்தன ப்ளவுஸ் தைக்கிறீங்க? எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கிறீங்கங்கிறத எழுதிக்கிட்டே வாங்க. அப்போ வந்து இந்த மாசத்த விட நம்ம அடுத்த மாசம் வந்து ஜாஸ்தியா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வரும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நெறைய சேவிங்ஸ் வந்து நீங்க வந்து கத்துக்கோங்க. ஏதாவது ஒரு நகைச்சீட்டு போடுறது, இல்ல ஜுவல்லரி ஷாப்ல போடுறது, இல்ல வந்து பேங்க்ல வந்து ஒரு ரூ. 1000 போட்டு வைக்கிறது. இந்த மாரி வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ, அத விட முக்கியம் வந்து அந்த சம்பாதிச்ச பணத்த வந்து கரெக்ட்டா செலவு பண்றதுலயும், கரெக்ட்டான முறையில வந்து நம்ம பாதுகாப்பு சேமிச்சு வைக்கிறதுலயும் தான் இருக்கு. நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எதுக்கு அப்படின்னா, பின்னாடி நமக்கு வந்து யூஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு சிலருக்கு வந்து இடம் வாங்கணும், இல்ல வீடு வாங்கணும் அப்படின்னு நெறைய தாட்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நகை எடுக்கணும் அப்படிங்கிற மாரி தாட் இருக்கும். அந்த மாரி இருக்கிறவங்க, நான் உங்களால மாசம் மாசம் உங்களால இவ்வளோ ரூபாய் கட்ட முடியுமோ, அந்த மாரி நீங்க கட்டி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இந்த வருஷம் உங்களுக்கும் வந்து நெறைய விஷயங்கள் வந்து சக்சஸா அமையணும் அப்படிங்கிற மாரி நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எனக்காக நீங்களுமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதே மாரி நீங்க எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறீங்க? நான் எவ்வளோ எந்த விஷயத்துக்குலாம் செலவு பண்றேன்? எது வந்து வேஸ்ட்டா செலவு பண்றேன்? அப்படிங்கிறத பார்த்து நம்ம அத வந்து சரி பண்ணதுக்கு நம்ம கத்துக்கணும். நம்ம சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி அந்த சம்பாதிச்ச பணத்த வந்து கரெக்ட்டா செலவு பண்றதுலயும் இருக்கணும். அதனால நீங்க வந்து உங்க கையில இருக்க காச வந்து நீங்க எப்படி செலவு பண்றீங்கன்னு டெய்லி எழுதுற பழக்கத்த கொண்டு வாங்க. நீங்க ரூ. 100 செலவு பண்ணாலும் நான் பால் பாக்கெட் வாங்குனேன், இது வாங்குனேன், அது வாங்குனேன்னு கரெக்ட்டா சொன்னீங்கன்னா தான், எழுதுனீங்கன்னா தான் டெய்லி வந்து அத பார்க்கும்போது, இந்த விஷயம் நான் வாங்கியிருக்க கூடாது. இது வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். முக்கியமான விஷயம் வந்து இந்த டெய்லரா இருக்கவங்க, பிகினரா இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு ப்ளவுஸே வரமாட்டேங்குது, எனக்கு தைக்கவே வரமாட்டேங்குது. நான் வந்து சும்மா தான்க்கா இருக்கேன். எனக்கு தைக்கணும்னு தோணுது. ஆனா என்னால தைக்க முடியல. எனக்கு ப்ளவுஸே வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்க வந்து நெகட்டிவாவே இருக்காதீங்க. கண்டிப்பா ஒரு நாள் நமக்கும் வரும். நம்மளும் நான் வந்து நெறைய தச்சு நெறைய சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க. நம்மள எப்பவுமே வந்து பாசிட்டிவா வச்சுக்கிறது தான் நல்லது. நெறைய விஷயம் வந்து கத்துக்கோங்க. டெய்லரிங் தொழில பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஒரு 6 மாசமோ, இல்ல 1 வருஷமோ வந்து தச்சு பழகிட்டீங்க அப்படின்னா, அதோட முடிய போறது கிடையாது. டெய்லி டெய்லி ஒவ்வொரு டிசைன் மாறுது. ஒவ்வொரு விஷயம் வந்து நெறைய விஷயம் வந்து கத்துக்கிற முடியுது. நெறைய விஷயம் நெறைய டிசைன் வந்து வருது. அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா இருக்கிற டைம் வந்து நமக்கு ஒண்ணு கத்துக்கிறதுக்கு டைமு. நம்ம ஒவ்வொரு டிசைன வந்து நமக்கு ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா தான் கஸ்டமருக்கு நம்ம வந்து போல்டா பண்ண முடியும். அதே மாரி வேற ஏதாவது அதாவது நீங்க டெய்லர் தொழில பண்ணணும்னு நெனைக்கிறேன்க்கா, எனக்கு ப்ளவுஸ் வரமாட்டேங்குது. அந்த மாரி இருக்கிற ஏரியால இருக்கிறீங்க. இல்ல வந்து ரொம்ப வந்து கிராமத்துல இருக்கீங்க அப்டின்னா, ஒரு டெய்லர் ஷாப்ல வேல பார்க்கலாம். ஏன்னா, அது மூலியமா நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா, அந்த டெய்லர் ஷாப்ல வந்து எப்படி கட் பண்றாங்க, எப்படி தைக்கிறாங்க, நம்ம வந்து தச்சு பழகுறதுக்கும், டெய்லர் கடையில வந்து தைக்கிறதுக்கும் வித்தியாசம் நெறைய இருக்கும். அதுலயும் நெறைய விஷயம் நுணுக்கங்கள் வந்து கத்துக்க முடியும். ஏன்னா, எப்பவுமே வந்து ஒரு பிகினரா ஆகி நீங்க ஒரு 6 மாசம் டெய்லர் கடையில போய் வேல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நெறைய விஷயம் கத்துக்கவும் முடியும். முக்கியமா வந்து கஸ்டமர் எப்படி வருவாங்க? எந்த மாரி கேரக்டர்லாம் இருப்பாங்க? எப்படி வந்து நம்ம பேசணும்? அப்படிங்கிற விஷயமே வந்து நெறைய டெய்லர் ஷாப் போனா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து நெறைய பேர் வந்து தைக்காததுக்கு ரீசன் எனக்கு தைக்க தெரியும். ஆனா நான் வெளியில தச்சு குடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா, நெறைய பேருக்கு வந்து கஸ்டமர் ஹேண்டில் பண்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஸ்டமர வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியலக்கா, எனக்கு பயமா இருக்கு. எதுவும் திட்டிருவாங்களோ, இல்ல எதுவும் சொல்லிருவாங்களோ, இல்ல 4 பேர் முன்னாடி சத்தம் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாரி பயம் இருக்கு அப்படிங்கிறவங்க, கண்டிப்பா வந்து ஒரு டெய்லர் ஷாப்ல ஒர்க் பண்ணி பாருங்க. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேருக்கு வந்து கஸ்டமர் ஹேண்டில் பண்ண தெரிய பயந்துகிட்டு தான் வந்து தைக்கவே விட்டுட்டாங்க. அப்படி இருக்காதீங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. இந்த தொழில்ல எந்த தொழில் போனாலுமே வந்து சின்ன சின்ன தப்பு வரும். அத நம்ம சமாளிக்கணும். ஒரு கடையிலே வேலை பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு மேல இருக்கிறவங்க நம்மள ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா சத்தம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து எப்பவுமே நடக்கிற விஷயம் தான். இதுக்கு பயந்து போய் நம்ம ஒரு தொழில் கத்துக்கிட்டு, அந்த தொழில வந்து செய்யாம இருக்கோம் அப்படின்னா, நம்ம மேல தான் தப்பு. அதனால பிறக்கிற புது வருஷத்துல வந்து நான் கண்டிப்பா இந்த விஷயம் வந்து நான் என்ன மாத்திக்கிடுவேன். நான் வந்து தைரியமா, போல்டா வந்து பேச கத்துக்குவேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க கத்துக்கோங்க. டெய்லர் தொழில் வரைக்கும் நீங்க பேசி பழகிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு பாதி வந்து ப்ளவுஸ் வர ஆரம்பிச்சுரும். நம்ம கஸ்டமர்ட்ட எப்படி பேசுறோங்கிறத வச்சு தான் நெறைய கஸ்டமர் வந்து வர ஆரம்பிப்பாங்க. நீங்க வந்து சில பேர் வந்து கொஞ்சம் தன்மையா பேசுவாங்க. சில பேர் ஹார்டா பேசுவாங்க. எப்படி பேசினாலுமே நம்ம கரெக்ட்டா பேசணும். சண்டையும் வந்துரக்கூடாது. அதே மாரி அதுக்காக பணிஞ்சு போணும் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்ம வந்து கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போணும். நம்ம மேல தப்பு இல்ல அப்படின்னா, அத எப்படி வந்து சொல்லி புரிய வைக்கணுமோ, அந்த மாரி சொல்லி புரிய வைங்க. அதே மாரி ஒரு ப்ளவுஸ்ல வந்து நம்ம என்ன தப்பு பண்ணாலுமே அத சரி பண்ண முடியும். அதனால அதுக்கு பயந்துகிட்டு வந்து நீங்க வந்து தைக்காம இருக்காதீங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் வந்தா தான் நம்ம நெறைய விஷயம் வந்து கத்துக்க முடியும். அதனால அத வந்து கத்துக்கோங்க. ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா, அடுத்த தடவ அந்த ப்ளவுஸ்ல வந்து தப்பு நடக்காதபடி நம்ம பார்த்துக்கிடுவோம். அதனால நீங்க தப்பு பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக பயப்பட வேண்டாம். அத வந்து சரி பண்ணி குடுக்க கத்துக்கோங்க. அது விஷயமாவும் நெறைய வந்து கத்துக்க முடியும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ
கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து நான் வந்து இது எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்குமே கஸ்டமரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அப்புறம் வந்து எப்படி வந்து நான் ஆர்டர் எடுக்கணும்னு தெரியாது. எல்லாமே வந்து புதுசாக கற்றுக்கிட்டது தான். எல்லா விஷயமுமே வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் ஒன்னொன்று இடத்துல வந்து தப்பு பண்ணி தான் நம்ம கற்றுக்கிடுவோம். தப்பு பண்ணுறத பற்றி தப்பே கிடையாது. நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.